தரத்தில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. முதல்ல டீசர் பார்த்துருந்தா அவங்க ஏதோ காட்டுக்குள்ளே மட்டும் நடக்கிறதா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது வேற ஒரு மிலிட்ரி கேம்பஸ். ஏன்னா அஜயந்தோட எல்லா கதைகளும் நீ பார்த்தீங்க, குண்டா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை. அந்த ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அது ரொம்ப புதுசான ஒரு வேர்ல்டு. பரதேசிலேருந்தே நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் காடு தான். அவங்க வீட்டில் ஒரு பாத்ரூமே கிடையாது, டிவி, எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை. அவங்க லைஃப் வந்து அந்த காட்டுக்குள்ளே தான். மெட்ராஸ் முடிச்சுட்டு கபாலி ஷூட் பண்ணுறோம் மலேசியாவில். பாதி பேர் எங்களை மீட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஒய்ஃப் அவங்களான்னு கேட்பாங்க. என் பொண்டாட்டி கூட இருப்பாங்க. அவங்க ஜோக்ஸ் எல்லாம் கேட்கும்போது சிரிப்பாங்க. பட் அவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஷை. என்கிட்ட ஒரு 5 நாளாக பேசவே இல்லை 2 பேரும். சினிமா இடநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன் ஒரு யதார்த்த கதையும் உண்மையும் கலந்த ஒரு படமாக வரக்கூடிய தண்டகாரன் படம். அந்த படத்தோட என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு விகடன் சார்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் கமிங் டு டைரக்டர் அதியன் அதிரை, டீசர் அண்ட் ட்ரைலர் ட்ரீட்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கெல்லாம் நீங்கள் போய் எழுதுனதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, டீசரில் ஒரு காதல் கதை, அழகான காதல் கதையும், ட்ரைலரில் வாழ்வியலையும் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் பொதுவாக நீலம் ப்ரொடக்ஷன் வந்து வந்தால் ஒரு மாதிரி கண்டென்ட் பேசுகிற அப்படி ஒரு மாதிரியான கதையை ஒரு ட்ரையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைனா கூட சில கதைகள் இருக்குது நமக்கு வெளியில். இப்போ அதை மட்டும் இல்லாமல் இந்த கதையுடைய அந்த காதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. நான் முதல்ல எது மூலமாக நான் உள்ள மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப காத்திருத்தில் அந்த வழி வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. எப்போ அந்த டைலாக் வந்து மக்கள் மற்றவங்க கேட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு படைப்பாளியாக நம்ம அப்படி தானே யோசிப்போம். ஒன்று எழுதுறோம்னா ஒருத்தவங்க கேட்டுட்டு எப்போ சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, கேட்கும்போதே அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க என்ன ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு, அதுதான் நம்மளுடைய ஒரு பரிசாக கூட நம்ம ஏற்றுக்க முடியும். அந்த வகையில் வந்து நான் அந்த டீசர் கட் பண்ணும்போது அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்தில் தான் அந்த டீசர் கட் பண்ணோம். ஏன்னா டைலாக் ஏற்கனவே படத்தில் இருக்குது. அந்த டைலாக்கு ஒரு டீசர் கட் பண்ணோம். அப்படிங்கும்போது அந்த படத்துலேயே அது ரொம்ப பயங்கர வலியான ஒரு காதல், ஒரு பயங்கர பெயினாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதை வந்து அப்படியே அதனுடைய ஒரு சாரம் தான் இந்த டீசராக வந்தது. ட்ரெய்லர் வந்து அந்த கதை என்ன களத்தில் நடக்குது, என்ன மாதிரியான கதை மாந்தர்கள் உள்ளே இருக்கிறாங்க, அதை வெளிப்படுத்துறதும், மக்கள் வந்து வர்றதுக்கு முன்ன அவங்க ஒரு முன் தயாரிப்போடு அவங்க வரணுன்றதும் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அந்த வகையில் வந்து ட்ரெய்லர் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப், அப்புறம் அதில் நடித்த கதாபாத்திரங்களுடைய இது வச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த கதை வந்து 2 விதமான. முதல்ல டீசர் பார்த்துருந்தா அவங்க ஏதோ காட்டுக்குள்ளே மட்டும் நடக்கிறதா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது வேற ஒரு மிலிட்ரி கேம்பஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே உள்ளே வந்திருக்கும். இப்போ இந்த புரிதலோடு உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து நிறைவு செய்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். 2 ஃப்ளேவரில் இருந்தது உங்களோட ரோல். ஒரு பட்டாளத்துக்கு போகிற ஒரு காடும், ஒரு முல்லை நிலத்துலேருந்து ஒருத்தருக்கு பட்டாளத்துக்கு போகிறாருன்னா அவரோட வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறது, அதுக்கு ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் வேணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது நான் கதையாகவே ஃபஸ்ட்டு அஜயந்தோட இது முன்னாடி ஒரு கதை சொல்லியிருந்தார். அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதே மாதிரி கலியன்னு சொல்லிட்டு. ஸோ அது பயங்கர மாஸ் கமர்ஷியல் ஒரு ஃபிலிமாக இருக்கும், அஸ் வெல் அஸ் வெரி பொலிட்டிக்கல் ஃபிலிம். அப்படி அதுக்கப்புறம் அந்த படம் கொஞ்சம் பட்ஜெட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததால் அதுக்கப்புறம் நம்ம தண்டகாரன் சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு இப்படிலாம் அது கேட்டவுடனே நமக்கு என்ன தோணும், ஏன்னா அஜயந்தோட எல்லா கதைகளும் நீ பார்த்தீங்க, குண்டா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு 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 அந்த ஒரு வேர்ல்டு இருக்குல்ல, அது ரொம்ப புதுசான ஒரு வேர்ல்டு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா, இது படம் முடியும் போது எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த படம் கதை கேட்டு நாங்கள் பண்ணுறோன்னு முடிவானதுக்கப்புறம் நான் லொக்கேஷன் பார்த்து நாங்கள்லாம் ஒன்றா தான் போனோம். நான் அதியந்தோடர், அப்புறம் ராமலிங்க அண்ணன் எல்லாரும், அப்புறம் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. ஸோ அப்பயே வந்து அந்த ஊர், அந்த காடு, நாங்கள் ட்ராவல் பண்ண இடங்கள், ஓகே நம்ம இப்போ எல்லாருமே ஒரு மலை அப்படின்னு வச்சுங்க, ஊட்டி, கொடைக்கானல், இல்லை வந்து இந்த சைடு அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. பட் இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, அவ்வளோ சூப்பரான ஒரு மலை. இது மாதிரி யாருமே பெருசாக சினிமாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு லொக்கேஷன்ஸு. டெய்லி மழை பெய்யும், என்ன சொல்ல, டெய்லி மழை பெய்யும் அந்த மலைகளில். அதெல்லாம் பயங்கர சூப்பராக இருந்தது. நாங்கள் அந்த ஃபுல்லாக இந்த திருவண்ணாமலை தாண்டி ஆரம்பித்து ஃபுல்லாக அந்த சைடு ஒசூர் வரைக்கும் அங்கே இருக்க அந்த தளி கிளி, தேங்கனி கோட்டை எல்லா மலையும் சுற்றணும். ஸோ அது வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பே பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அங்கே ஒரு கதை, அதில் அந்த கேரக்டரோட ஒரு இன்னசென்ஸ், அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக நிறைய சீரியஸாக ரோல்ஸ் பண்ணி நமக்கு
பார்த்தாலே ஒரு சீரியஸான ஆளுமே நினைப்பாங்களா, அப்படி இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு லவ், ஒரு ஃபேமிலி, அது அவன் இப்போ வேலை செய்ய போகிற இடத்துல இருக்க பிரச்சனைகள், அதை அவன் கையாளுற விதம், ஸோ அதுலேருந்து எப்படி அவன் வெளில வரான், அதெல்லாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு. ஸோ அது ஒரு லீட் கேரக்டருக்கு இவ்வளோ ஒரு கிராஃப் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு ஆக்டருக்கு பயங்கர சூப்பராக தானே இருக்கும். ஸோ அதனால ஓகே சொல்லிட்டேன். அண்ட் கமிங் டு ரித்திகா, இந்த கேரக்டரை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு 11ஓட சக்ஸஸ்க்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இன்டர்வியூ எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சின்ன படம்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் ஆடியன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை செலிப்ரேட் பண்ண விதம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதை பார்க்குறப்போ. அந்த சக்ஸஸ் எப்படி இருந்தது? ஹவ் டு யூ ஃபீல்? இல்லை, எங்களுக்கு தெரியும், படம் எடுக்கும்போதே எங்களுக்கு தெரியும் அந்த கண்டிப்பாக இது ரீச் ஆகும், கரெக்டான ப்ரொமோஷனோட இது இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். அண்ட் ஓடிடியில் கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்களுக்கு அப்போவே தெரியும். ஆனால் ஒரு பேனராக இந்த படம் வெளியே வருதுன்னு பார்க்கும்போது இது என்ன 11, யார் நடிச்சிருக்கா, ஏன் தெலுங்குலேருந்து வந்து நடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரீச் ஆகும்னு எங்களுக்கு அப்போவே கான்ஃபிடென்ட் இருந்தது. அண்ட் கமிங் டு இந்த கேரக்டர் தினேசனோட பேராக பார்க்க முடிஞ்சது. காடு சார்ந்த இடத்துல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அந்த லைஃபே இருக்காது. அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உங்களை அடாப்ட் பண்ணிக்கிற ப்ராசஸ் எப்படி இருந்தது? எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னா பரதேசிலேருந்தே நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் காடு தான். ஆமா, எனக்கு வந்து எப்பவுமே இந்த மலை ஏறுறது, அட்டை கடிக்கிறது, அப்புறம் பூச்சிக்கடி வாங்குறது, அது எல்லாமே அந்த மாதிரி நான் நிறைய படம் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக மண்ணாங்கட்டின்னு கூட ஒரு படம் பண்ணோம், அதுவுமே வந்து கொடைக்கானல்ல காடு தான், மலை தான். ஸோ அதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. என் கூட வர அசிஸ்டன்ஸ் எங்கள் ஸ்டாஃப்க்குமே தெரிஞ்சிடும், மேம் கூட போகிறோமா, இது கண்டிப்பாக ஃபாரின் ஷூட்லாம் இருக்காது, இவங்க கூட போனால் வெயிலில் தான் விட்டுருவாங்க, காடில் தான் விட்டுருவாங்க, அந்த மாதிரி. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால ஈஸியாக எனக்கு வந்து இந்த லொக்கேஷன் அடாப்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமா இல்லை. கேரக்டரை பற்றி கேட்கும்போது இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் வந்து எனக்கு அதையும் சொல்லும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு பொறுப்பான ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மருமக எப்படி இருப்பாங்க, ப்ளஸ் அந்த பொண்ணு வந்து பொறுப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்குள்ளே தன்னோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு செல்ஃபிஷாகவும் இருக்கிற ஒரு கேரக்டரில் இருப்பாங்க தெரியுமா. நார்மலாக எல்லா ஃபேமிலிலையும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க, வெளியேருந்து வந்தவங்க. ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. இது அதான் தினேஷ்க்கு பேரானப்போ ஃபஸ்ட்டு தினேஷ் இல்லை கேஸ்டிங்கில், ஃபஸ்ட்டு அமீர் சார் இருந்தார், அதுக்கப்புறம் தான் தினேஷ் உள்ளே வந்தார். ஸோ யார் கூட நடித்தாலுமே நம்ம கேரக்டர் வந்து அப்படியே தான் இருந்தது, அந்த ரைட்டிங் வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ ஈஸியாக நல்ல உள்ளே போக முடிஞ்சுது. ஒரு பட்டாளத்துக்கு போகிற ஒரு காதலனுக்காக வெயிட் பண்ணுற காதலியோட வழிகளை வந்து நிறைய மெடல்களை எழுதி பார்த்துருக்கோம். பட் அந்த ஊரில் அந்த லைஃப் ஸ்டைலில் வளர்றப்ப எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய லேர்னிங் இருந்துச்சு. பிகாஸ் லைக் ஐ செட், இந்த லைஃப்ல நம்ம வந்து we are so used to our phones and our lifestyle and all comfort, luxury எல்லாமே நமக்கு இங்கே இருக்கு. அங்கே வந்து அவங்க வீட்டில் ஒரு பாத்ரூமே கிடையாது, டிவி, எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லை. அவங்க லைஃப் வந்து அந்த காட்டுக்குள்ளதான், அங்கே பண்ணுறது வேலை அண்ட் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான், அனிமல்ஸ், இதுதான் அவங்களோட லைஃப். ஸோ அது அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அந்த ஊரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் புரிஞ்சு வர்றதுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கமிங் டு யூ சார், தண்டகாரண்யம்ங்கிற டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்ன? புராணங்களில் மகாபாரதம், கம்பராமாயணங்களில் தண்டகாரன் என்ற வார்த்தை வந்து உண்டு. அந்த வார்த்தை வந்து இந்திய நிலப்பரப்பில் பல நூற்றாண்டு காலமாக தண்டகாரன் என்ற பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் உலவிட்டே இருக்குது. அது புராணங்களில் பெரும்பாலும் அந்த பஞ்சபாண்டவர்களாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், அவங்க வனவாசம் வந்தாங்கன்றதே வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னுடைய கணிப்பு பிரகாரம் அவர் நாட்டிலிருந்து காட்டுக்கு போனது ஒருவேளை லேண்டு ஆக்கிரமிக்கிறதுக்காக இருக்கலாம் கூட எனக்கு தோணும் சில நேரங்களில். அப்போது தொடர்ந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த லேண்டில் வந்து ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போவும் நடக்குது. அப்போ வந்து வேற ஒன்றா இருந்தது, அவங்களுடைய நோக்கம் ஒன்றா இருந்தது. இப்போ அங்கே இருக்கிற கனிம வளங்களுக்காக அங்கே இருக்கிற மக்களுடைய எல்லாத்தையும் ஒரே நாளில், பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து இந்த வெடியறதுக்குள்ளே ஒரு இரவை கடக்கிறதுக்குள்ளே அவங்க வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அவன் தாத்தம் பாட்டம் கொடுத்த அறிவிலிருந்து சுத்தமாக எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சு அவன் அறிவிலிருந்தே வெளியேற்றுவது. எந்த காலத்திலேருந்து இங்கே மழை பெய்யும், எங்கே யானை வரும், எங்கே புலி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து விவசாயம் பார்க்குற, எங்கே தண்ணி எவ்வளோ சேமிக்கணும் என்ற தொடர்ந்து பல தலைமுறையாக அவன் மண்டைக்குள் கடத்தப்பட்டு இருக்கிற அறிவிலிருந்தே டோட்டலாக அவன் வந்து சலவை செய்து வெளியே அனுப்பி அவன் வந்து மனிதனாகவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வினுடைய எந்த நகர்த்துறதுக்கான எந்த விதமான சோர்ஸும் இல்லாமல் தன்னுடைய மண்ணிலே பிறந்த மண்ணிலே அவன் வந்து ஒரு அனாதையாக
திரிய வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப வேதனையான செய்தியாக இருந்தது. இப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பதிவு செய்யணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. தண்டகாரன்ன்றது வந்து ஏற்கனவே வந்து தண்டம்னா அந்த வில்லு இல்லைனா வந்து அந்த இது தண்டம்ன்றது வந்து குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்குற ஃபைன், அந்த தொகை, அது வந்து பொருளாக இருக்கலாம், அது வந்து வேற என்ன இருக்கலாம், அதுக்கு பேர் தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரண்யம்ன்றது காடாக இருந்தது. அப்போது அந்த தண்டகாரண்ய காடுன்றது வந்து இந்தியாவினுடைய இதயமாக இருக்குது. கிட்டத்தட்ட 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தெற்காசியாவினுடைய அடர்ந்த காடு. அந்த காட்டில் இருக்கிற கனிம வளங்கள் வந்து உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகளுக்கு வந்து எப்பயுமே அது வந்து ஒரு பார்வையில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக அந்த மண்ணுக்கு அந்த மக்களை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து தொடர்ந்து அது காடாகவே இருக்கிறதுக்கு காரணமே அந்த மக்கள் தான். இல்லைனா அது வந்து எப்போயோ காலி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் வந்து அருந்ததி ராய் வந்து ஒரு தோழர்களுடன் ஒரு நாள்னு ஒரு புக்கில் சொல்லியிருப்பாங்க. 100 பேர் உட்காந்து இங்கே கதை பேசினாங்க அந்த ஊரில், அந்த காட்டில். ஆனால் அந்த கூட்டம் முடிஞ்சு போன பிறகு பார்த்தா ஒரு இலை கூட மடங்கி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த காட்டோட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை நீ கொண்டு போய் 1 லட்சம் மரங்களை வெட்டி நிலக்கரி சுரங்கத்துக்கும் காப்பர் சுரங்கத்துக்கும் இரும்பு சுரங்கத்துக்கும் வைரத்துக்கும் யுரேனியத்துக்கும் வெட்டி அந்த மண்ணை வந்து மலடாக்கிட்டுனா இந்த நாட்டை வந்து தட்பவெப்ப நிலையை சரியாக வச்சுட்டு இருக்கிற அந்த காடு இல்லைன்னா நாளைக்கு நம்ம என்னவா மாறுவோன்றது ஒன்று இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் காடு அழிவது என்பது வந்து வெறும் பழங்குடி மக்களுடைய போராட்டம் மட்டும் கிடையாது. சமவெளியில் இருக்கிற மக்களுக்குடைய பொறுப்பு இருக்குது. காட்டில் மழை பெஞ்சாதான் அங்கே வந்து இங்கே தண்ணி வரும். காட்டில் இருக்கிற புல் ஒரே நாளில் மழை பெஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன், அது வந்து ஒரே நாளில் வந்து இங்கே வெள்ளம் வந்து ஒரே நாளில் தண்ணி வந்து கடலில் போய் சேர்ந்துடும். சேர்த்து வைக்கிற 3 மாதம் ஒரே நாளில் நெல் விளைஞ்சிட்டா பரவாயில்ல, அது வந்து 4 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். அப்போ 4 மாதத்துக்கு தண்ணி அது விடணும்னா காடுகளில் இருக்கிற புட்கள் வந்து உயிரோட இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அது பயோ சர்க்கிள், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அடிக்கிறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வந்து எதை பற்றியும் கேள்வி கேட்காம இருக்கிறதுன்றது வந்து உனக்கு இந்த காலத்துக்கு வரைக்கும் அதை கைமாற்றி கொண்டு வந்தது அந்த பழங்குடி மக்கள் தான். அப்போ அவங்க அழிவதை நீ வேடிக்கை பார்க்கறது வந்து ஒரு நன்றி இல்லாத, அடுத்தது உன் தலைமுறை நீ குழந்தைய பெற்றுக்க முடியாது இல்லை, நீ அதை வேடிக்கை பார்க்குற ஒரு இருக்கும். அப்போ உனக்கு பொறுப்புணர்வு, உன் குழந்தை மீது உனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குன்னா, உன்னுடைய அடுத்த சந்ததி மீது உனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்னா, காடுகள் அழிவதை பற்றியான உனக்கு வந்து ஒரு ஃபைட்டை வந்து நீ வந்து உன்னுக்கு தெரிஞ்ச மீடியத்துலேருந்து நீ பேச வேண்டிய நெருக்கடி இருக்கு. அந்த வகையில் தான் அது. ஓகே, இது எந்த காலகட்டத்தில் நடக்குது சார் இந்த படம், இந்த கதை வந்து 2008 2009 உண்மை சம்பவத்தை தழுவி இருக்கிற கதையா? முழுக்க உண்மை சம்பவத்தை தழுவினது தான். சில புனைவுகளை வந்து நாங்கள் சேர்த்துருக்கிறோம். ரித்விகா, தினேஷ் அவர்களோட ஃப்ளேவரோட ஆக்டிங்கோட ஃப்ளேவர், ஏன்னா அவர் நல்ல ஆக்டர், நிறைய பேர் நிறைய மேடைகளில் இயக்குநர்கள் சொல்லி கேட்டிருக்கோம் தினேஷ் வெரி குட் ஆக்டர். அவர்கிட்ட இருக்கிற சங்கர் சார் கூட சொல்லியிருந்தார் இன்டர்வியூல, லப்பர் பந்தில் தினேஷோட ஆக்டிங் அவ்வளோ பிடிச்சிருந்தது. எப்போவுமே நம்மளோட ஆக்டிங் எங்கே வந்து நிறைய மக்கள் போய் ரீச் ஆகணும், ஆப்போசிட்டில் இருக்கிற ஆக்டர்லேருந்து நம்ம வாங்குற கிவ் அண்ட் டேக்கில் தான் அந்த பர்ஃபார்மன்ஸோட எலிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் தினேஷ்க்கும் உங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அந்த புரிதல்களாக இருக்கட்டும், ஈவன் லப்பர் பந்திலே அது நடந்தது. ஸ்வாசிகாவுக்கு தினேஷ் அவர்களோட ஃப்ளேவர் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த 2 பேருமே அவங்களோட ஸ்டேஜ் ஆக்டிங்கோட ஹை வந்து போய் ரீச் ஆனிச்சு மக்கள்கிட்ட. இந்த படத்தில் அந்த மாதிரி என்னவா இருந்தது? அவர் கூட நான் ஒரு 4 படம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஒரு நாள் கூத்து, கபாலி, அப்புறம் குண்டு. இதில் தான் ஃபஸ்ட் டைம் பேரா பண்ணுறேன். ஸோ அவர் கூட நடிக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர். நம்ம என்ன குக்குலேருந்து நம்ம குக்கு ஒரு படமே போதும் அவரோட இதுக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது டைரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லாமல், பேப்பரில் இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரொமான்ஸ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இம்ப்ரூவைசேஷன் இருக்கும். உனக்கு கொடுத்தது நீ பண்ணு, எனக்கு கொடுத்தது நான் பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நீ இப்படி பண்ணு, நானும் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொண்டு வந்து பண்ணுறதுல வந்து தினேஷ் இது பண்ண முடியும். ரொம்ப ஸ்பேஸும் கொடுப்பாங்க. அது வந்து இல்லை டேரக்டர் தான் சொல்லிட்டாரு இது வரைக்கும் போதும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்பேஸாகவும் இருக்கும். நீங்கள் அது ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் லப்பர் பந்தில் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அது நம்ம இந்த தண்டகாரண்யம் படத்துலையும் அது நல்லா, இந்த பேருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். டான்சிங் ஹீரோஸோட ஆட் ஆன் வேல்யூ வந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு சார்பட்டாக்கு அப்புறம் இங்கே நீங்கள் 2 பேரும் ஒரே படத்தில் ஃப்ளேவராக, ஏன்னா இன்னைக்கு இந்த எப்படி சொல்கிறதுனா, ஒரு படத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தை வந்து ஹைலைட் பண்ணி போய் ரீச் பண்ண வைக்கும். எஸ்பெஷலி டான்சிங் ஹீரோஸாக இருக்கட்டும், கலையரசனாக இருக்கட்டும். அது ரொம்ப வருஷமாக இப்போ கலையரசன் லீடர், சீனியர். அதில்
ரெண்டு பேருக்குமான அந்த காம்போ அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ரெண்டு பேருக்கும் மெட்டஃபரிக்கலாக ஆல்ஃபா பீட்டா மாதிரி மாறி மாறி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈக்குவலான ஒரு காம்படிஷன் ஒன்று இருக்குன்னு தோணுச்சு. அந்த ட்ரில் செஷனை பற்றி சொல்லுங்கள், ஹவு இட் இஸ். இல்லை, ஷபீரோட ஒர்க் பண்ணுறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தண்டகாரோட ஆடி லான்ச்சு ஷபீர் வரல. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வந்து வேட்டுவம் படத்தோட லுக்கில் இருக்கார். ஸோ இஸ் ஸோ ப்ரொஃபஷனல். ஒரு கேரக்டரை எடுத்து அதில் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு அவர் ஒர்க் பண்ணுறதுக்குல அது நான் நிறைய அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு நினைப்பேன். நம்ம கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக இருக்கிற ஆள். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸாக, நான் லொக்கேஷன் போகும்போது அந்த 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 டைமுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் சின்சியராக இருப்போம். பட் ஆனால் அது பின்னாடி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காது. ஸோ ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் ஆரம்பித்து அது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த கேரக்டர் ப்ரிப்பேர் ஆகி முடிகிற வரைக்கும் உடம்பை மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக பண்ணுவார். அது ஐ திங்க் ஐ ஷுட் லேர்ன் தட் ஃப்ரம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எங்கள் ரெண்டு பேர் கேரக்டருமே படத்தில் ரொம்ப எப்படி இருக்குன்னா, இனிஷியலாக பயங்கரமாக ஒரு வெறுப்பான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஆகாது அப்படி இருக்கும். பட் போக போக அந்த லவ் ஸ்லோலி பில்ட்ஸ் அப். ஸோ ஒரு பிரதர்ஹுட் அந்த ஒரு பயங்கர ஆமாம் ரொமான்ஸ் இருக்குதான், ரொம்ப ஸ்லோவாக அது பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் யதார்த்தமாக அவங்க ரெண்டு பேரும் அந்த கேம்ப் போட்டு பிரியிற தருணம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயங்கர அழகாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அதுவாகவே அது எல்லாமே ஷபீர் வந்து லைக் ஹி ஃபீல்ஸ் லைக் பிரதர், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு ஆக்டர் அந்த ஃபீல்லாம் இருக்காது. இஸ் வெரி ஸ்வீட். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன கலையரசனுக்கு அந்த காதல் போர்ஷன் வந்துருச்சுனாவே அது நேச்சுரலாவே அது ஃப்ளோலே வந்துருதுன்னு நினைக்கிறேன். அந்த பெர்ஃபார்மன்ஸா காதல் மன்னன். ஓகே, பிஜிஎம் போட்டுங்க. வந்து இல்ல, நான் அதான் சொல்லிட்டு கிண்டலா ஒரு ஆக்டரோட கஷ்டத்தை சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ரித்திகா மெட்ராஸ்ல வந்து பயங்கரமா, இப்போ நான் ரித்திகா வந்து மெட்ராஸ் முடிச்சுட்டு கபாலி ஷூட் பண்றோம் மலேசியால. பாதி பேர் எங்களை மீட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஒய்ஃப் அவங்களான்னு கேட்பாங்க. என் பொண்டாட்டி கூட இருப்பா. வந்து அவ்வளோ வந்து அந்த கேரக்டர் அந்த கப்பல் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா. ஸோ அப்படி வந்து ஒர்க் ஆனது வந்து இப்போ இந்த படத்துல வந்து அண்ணின்னு கூப்பிடணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி அதியன் தோழர் வந்து அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அதுல வந்து நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்து பார்ப்பாரு, இதுல அண்ணன் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் போய் பார்ப்பேன் கேவலமா. பார்த்துட்டு ஐயோ ஐயோ சாரி அப்படின்ட்டு போவேன். தினேஷ் தம்பி அப்படின்னாரு, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்துடுவேன். ஸோ அது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்தது. என்ன அதே வேணுமிட்டி அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. இல்லை அப்படி இல்லை. அதாவது இங்கே நகரங்களில் ஒரு 4 அறை இருக்கும், 3 அறை இருக்கும். அவங்கவுங்களுடைய சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, தனிமையில் பேசுவதற்கு ஒரு இடம் இருக்கும், யார் எங்கே இருக்கிறான்னு தெரியும். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா 4 சுவர்களை கொண்ட வீடு, ஒரே அறை தான், அதுதான் வீடு. அப்போ அதுக்குள்ளே தான் சமைச்சிக்கணும், அதுக்குள்ளே தான் அவங்க வந்து உறவு எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்படி இருக்கிற நேரங்களில் பெரும்பாலான வீடுகளில் வந்து இதை மாதிரியான சம்பவங்களை குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தவங்க குறுக்கிட வேண்டிய நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடியும் அந்த வாழ்க்கையும் பதிவு செய்யறதுக்கு தான் கதையினுடைய தேவைக்கு தான் வச்சு. உங்களோட சாய்ஸ்ல பாக்குறப்போ அடுத்த ஒரு படம் வந்து இன்னைக்கு டிஜிட்டல்ல நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. யாருன்னா நம்ம கவுண்டமணி செந்தில் சாரோட மீம் டெம்ப்ளேட் வச்சு தான் நம்ம ரீல்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு கோபி சுதாகரோட மீம் டெம்ப்ளேட் வச்சு தான் நிறைய ரீல் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த டீம் வந்து இப்போ படம் பண்றாங்க, அதுல யூ ஆர் ஒன் ஆஃப் த பார்ட். அந்த டிஜிட்டல் ஆடியன்ஸ் எஸ்பெஷலி இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா அவங்களோட ஆடியன்ஸ்க்கு வெயிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிறைய எப்போ படம் ரிலீஸ் ஆகும் கேட்ரின்லாம் நிறைய இது பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளேவர் ஆஃப் ஃபில்ம் எப்படி இருக்கும்? அது ஆக்சுவலாக ரொம்ப கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அப்படியே ஸ்விஃப்ட் நான் வந்து சைமல்டேனியஸ்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த படம் தான் நான் ஆரம்பிச்சிட்டேன். பட் ஐ திங்க் ஒரு 20 டேஸுக்கு அப்புறம் அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செட்லேருந்து அந்த செட் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தேன். பிகாஸ் இந்த செட்டில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன். டிஸ்பைட் ஐ மீன் காட்டுக்குள்ளே தான் இருக்குது, இது ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. பட் அங்கே போகும்போது அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு வைப்பு. அண்ட் அவங்க கோபியும் சுதாகர் வந்து அவங்க ஆக்சுவலி ரொம்ப, நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ அவங்க நம்ம எல்லாரும் சிரிப்பாங்க, அவங்களோட ஜோக்ஸ் எல்லாம் கேட்கும்போது சிரிப்பாங்க. பட் அவங்க ஆக்சுவலாக ரொம்ப ஷை. என்கிட்ட ஒரு 5 நாளாக பேசவே இல்லை 2 பேரும். ஆமாம், நான் ஏதாவது பேசினேன்னா எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ரெஸ்பாண்ட் வரும். பட் அதுவும் நான் இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து லைட்டாக they were not talking to me much. பட் இட் வாஸ் 2 பேரும் வெரி ஸ்வீட் அண்ட் ரொம்ப ஃபன்னான ஒரு செட். என்னோட அந்த படத்தோட டைரக்டர் விஷ்ணு விஜயன், அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஜோக் சொல்லிட்டே இருக்காங்க அந்த ஷார்ட் போகும்போது. ஸோ
அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு காமெடி. ஆக்டரோட பிளெஸிங் பாயிண்ட் அதுதான். ஒரு பக்கம் ரொம்ப ரூட்டடான ஒரு ஸ்டோரி, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாலியாக வைப்ல இருக்கிறேன். ஓகே, என்டையர் டீமுக்கு ஒன் செகண்ட் விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் ட்ரைலராக இருக்கும், டீசராக இருக்கும் போதும் அது கொடுத்த விஷயங்களாக இருக்கட்டும், பார்க்கும்போதே இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒன்று கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்டு பிடிச்ச உழைப்பாளிகள், கடின ஆக்டர்ஸ் 2 பேருமே சொல்கிறேன், அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. 3 பேருமே அஃப்கோர்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.